கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இயேசுவின் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதிலும் அவருடைய அன்பை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாளில் உங்கள் எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட உங்களுக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, கலாத்தியர் 3:26, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களோ, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இன்னைக்கு நான் வருகிற வாக்கு தத்துவம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்படிக்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வருது. என்ன அப்படின்னு சொன்னா, 2004 எல்லாருக்கும் தெரியும், பெரிய சுனாமி வந்துச்சு. அப்படி சுனாமி வரும் பொழுது என்ன ஆச்சுன்னா, ஒரு தம்பதியர் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய குழந்தையை அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இழந்துட்டாங்க. எப்படி அடிச்சு போனதுன்னு தெரியல. அவங்க அப்படியே தேடி பார்க்குறாங்க, நாட்கள் சென்றது. அப்படியே பார்க்கும்பொழுது மருத்துவமனையில் குழந்தைகள் இருக்குது அப்படின்னு குழந்தைகள்லாம் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே போனால் சில பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறாங்க. எல்லாரையும் பார்க்குறப்ப அந்த தம்பதியர் இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தம்பதியர் சொல்லும் பொழுது, அதே குழந்தைக்காக இன்னும் பலர் ஒரு 6-7 பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது என்னுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டு எடுக்க. இப்போ அப்போ அவங்களுக்கு கொடுக்க இருக்கிறவங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. எப்படி எல்லாரும் கேட்கும்போது யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல. ஆனா உண்மையான பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து டெய்லி போய் அழுகுறாங்க, கெஞ்சுறாங்க, கேட்டு பாக்குறாங்க. ஆனா என்ன செய்யல, அவங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் கடைசியா இத்தனை பேர் சொன்னா எல்லாருக்கும் என்ன செய்யலாம், அவங்களுக்கே தெரியும்ல, நமக்கு டிஎன்ஏ டெஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணி பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அந்த டெஸ்ட்டுக்காக பார்த்தா, எந்த தம்பதியார் முதல்ல இருந்து கெஞ்சி கேட்டாங்களோ அந்த டெஸ்ட்ல அவங்களுடைய பிள்ளைன்னு வந்துச்சு. அந்த குழந்தைய அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சரிங்களா? இதே மாதிரிதான் நீங்க யாருடைய பிள்ளை இல்லை நான் யாருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதுல சாத்தானா சொல்றான், நீங்க அவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆனா ஏசவா சொல்ல, இவனுக்காக நான் மறித்திருக்கிறேன், இந்த பிள்ளைக்காக நான் மறிச்சிருக்கிறேன், இவளுக்காக நான் மறித்திருக்கிறேன், இந்த மகன் எல்லாரும் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அப்போ நம்ம கிட்ட ஒரு டெஸ்ட் எடுத்தா, ஆனா சாத்தான் சொல்றான், ஆதாமுடைய இவங்கெல்லாம் ஆதாமின் வம்ச வரலாறு, அதனால இவங்கெல்லாம் யாரு என்னுடைய பிள்ளைகள். ஏன்னு சொன்னா, ஆதாம் இவள் என்னுடைய பேச்சு தானே கேட்டாங்க. உலகத்துல பாவம் வந்துச்சு, நம்ம பார்க்குறோம்ல. வேதாகம ஆரம்ப காலத்துல ஆதியாகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, சாத்தான் அவர்களை சோதித்து என்ன செஞ்சான், அவனுடைய கட்டளை மீறும்படியாக செய்தான். அதே போல இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்னா, ஆண்டவர்கிட்ட போராடுறான், இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் இந்த பிள்ளைக்காக நான் மறிச்சிருக்கிறேன், இந்த சகோதரிக்காக மறிச்சிருக்கேன், இந்த சகோதரிக்காக மறிச்சிருக்கேன், இது என்னுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக யார்கிட்ட போராடி இருக்காங்க, சாத்தான்கிட்ட போராடி இருக்காங்க. இப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும், ஆண்டவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதா இருக்காது. யோவான்ல பார்த்தீங்கன்னா, பிதாவான நம்ம மேல் காட்டின பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதா இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அதனால யாரெல்லாம் அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்றாரு, புத்திர சுவிகாரத்தை கொடுக்கிறாரு. சரிங்களா? யாரெல்லாம் அவரை தெரிந்து கொள்ளணுமோ அவங்க எல்லாம் சொல்றாரு, இவங்கெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செஞ்சணுமா, ஆண்டவர் ஒருவேளை ஆண்டவர் நான் தெரியாத இவ்வளவு நாள் இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் ஒருவர் இருக்கிறாரு நான் அறியாத இருந்திருப்பேன்னு சொன்னா, சாத்தானுடைய கட்டுக்குள்ள அவனுடைய பக்கமாக இருந்திருப்பேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த நாள் கொடுக்கப்படுது. அந்த நாள் என்ன சொல்றாரு, நாம என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்படி. யாரெல்லாம் அவரை நோக்கி நான் உடைய பிள்ளைகளா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவங்க என்ன செய்யறாரு, உடனே என்ன செய்யறாரு ஆண்டவர், அவர்களுக்கு அந்த பதவியை தராங்க, புத்திர சுவிகாரத்தை. இன்னைக்கு நீங்க அந்த புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கீங்களா? இல்ல சாத்தானோட கூட சேர்ந்து இந்த உலகம் அழியும் பொழுது, சாத்தான் அழியப்படும் பொழுது நீங்களும் அழிவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? இல்ல ராஜன் வரும் பொழுது, பரலோக ராஜன் வந்து உங்களை அவர் ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தலத்துல கூட்டு கொண்டு போவதற்காக வரும் பொழுது அவரோடு கூட செல்ல அவர்களுடைய பிள்ளையா இருக்கு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்றது தீர்மானத்தை எடுக்கிறது யார் கையில தான் இருக்கு, உங்க கையில என் கையிலும் தான் இருக்கு. ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நிர்பந்திக்கிற தேவன் அல்ல, அல்லது கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. தெரிந்து கொள்ளுகிற தகுதியை அல்லது தெரிந்து கொள்ளுகிற பொறுப்பு என்ன செஞ்சிருக்காரு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். சாத்தானை போல என்ன செய்யறதுல நம்ம பாவத்துக்குள்ள அவர் வழி நடத்துவது இல்லை. சரிங்களா? அது மாத்திரப்படிக்கு யாரெல்லாம் என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல நம்ம ஒரு வேளை மாமிசத்துல இருந்தாலும் கூட
பரலோக தேவனே செய்றாரு, நம்முடைய பாவங்களே எல்லாம் அவர் அறிந்து மனுஷிக தன்மையை அவர் என்ன செஞ்சிருக்காரு, பலவீனத்தை அறிந்திருக்கிறார். அதனால அந்த பலவீனத்தெல்லாம் நீக்கி போட அவர் வல்லவராக இருக்கிறார். அதனால அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை எப்பவுமே என்ன செய்யாது, மாறாது. சரிங்களா? நாம அவருடைய பிள்ளைகளா இருக்க எப்ப நம்ம அவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமோ அவர் அது நம்மை ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய பிள்ளைகள் அல்லது புத்திர சுவீகாரத்தை நமக்கு தர அவர் காத்து கொண்டிருக்கார். அதான் அவர் நம்ம இடத்துல எடுத்துக்கொண்ட உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு நீங்களும் நானும் பங்காளர்கள் ஆகணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணுமா, அவரை விசுவாசிக்கணும், அவருடைய பிள்ளையா இருக்கணும். அவருடைய பிள்ளையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகணும், அவருடைய குணாதிசயம் நம்முடைய குணாதிசயம் என்ன செய்யணும், ஒத்து போகணும். நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா இவங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு வருகிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருக்கு பிரியமா நம்ம இருப்போம்னு சொன்னா நாம அவருடைய குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வோம், அவருடைய புத்திரன் அப்படின்ற அவருடைய பிள்ளை என்கின்ற அந்த டெஸ்ட் நம்ம என்ன செய்யும், ப்ரூவ் பண்ணும். அப்படிப்பட்ட அந்த காரியத்துல இந்த நாள்ல நாம செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டுடைய பிள்ளை என்பதை மற்றவர்களை காணும்படியாக நம்ம நடந்து கொள்ள தேவன் பலத்தை தரணும். நான் இன்னைக்கு மாத்திரம் இல்லை, தொடர்ந்து நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு தேவையான எல்லா காரியங்களும் அவர் செய்ய கிருபையா இருக்கிறார், காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நாம அவரிடத்துல அவரை தந்தையாக அல்லது நம்ம தெய்வமாக ஏற்றுக்கொள்ள இருப்போம் அப்படின்னு சொன்னா நம்ம செய்வோம். யாரெல்லாம் விசுவாசித்து தங்களை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரையும் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவளுக்கு புத்திர சுவீகாரத்தை தருகிற பரலோக தந்தையே, ஆண்டவரே எங்களுடைய எங்கள் தாழ்மையில் எங்கள் நினைத்தவரே, பாவத்தில் நாங்கள் மாண்டு போகாதபடிக்கு அந்த நித்திய ராஜ்யத்தை நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த பூ உலகத்திற்கு மாநிலங்களாக பிறந்தவரை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் ராஜா. நீர் பாராட்டின அன்பு பெரியது ராஜா, நீர் எங்கள் மேல் வைத்த கிருபை பெரியது ராஜா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்து இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு பிரியமா இருக்க நீங்க கிருபை செய்யுங்க சாமி. இரவுல நல்ல நித்திரையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னொரு நாளை கூட்டி கொடுத்துறே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். புதிய ஜீவனை கட்டளையிட்டே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அநேகர் கடந்த இரவை கண்டவர்கள் இந்த நாளை காணாதபடி இருக்கிறாங்க சுவாமி. ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. எல்லாவற்றையும் கணவனை எழுந்திருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், தாயை எழுந்திருக்கிற குடும்பங்களுக்காக செபிக்கிறோம் சுவாமி. மனைவி எழுந்திருக்கிற பிள்ளைகள் கணவன்மாருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தோடும் உடைய கிருபை இருந்து அவளை ஆசீர்வதிங்க சுவாமி. சமாதானப்படுத்துங்க, உங்களுடைய சமாதானத்தினால் அவளை இடை கட்டி அவளை பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிற ஜீவம் செய்ய கிருபை செய்ய நாங்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்று சொல்லி எங்களை பார்க்கிறவர்களுக்கான எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய ஜீவன் அப்படிதான் இருக்க நீங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அநியாயங்கள், தவறுகள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்தாண்டவர் அந்த கல்வாரி சிலுவையினால் சிந்தின அந்த ரத்தத்தினால் எங்களை சுத்திகரித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சிமானதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். இந்த செய்திகளை கேட்டு மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த ஊழியத்தில பங்காளர்களாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. அவருடைய பண பற்றாக்குறைகள் இருக்குமானால் அதையெல்லாம் நிவர்த்தி செய்து அவளை வழிநடத்த வேண்டுமாய் கெஞ்சிக்கிறேன் ஆண்டவரே. விசுவாசிகள் ஒரு நாளும் கெட்டு போவதிலுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. நம்புற பிள்ளைகளை ஒரு நாளும் கைவிடுதலுமே நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. விதமாய் நீ கடந்த நாட்களை எங்களை கடாட்சித்திருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களுடைய பாவங்களை மன்னித்து இப்படி ராஜ்யம் வரும்பொழுது நினைத்தல் வேண்டுமா இயேசுவின் வழியை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.